ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஏஞ்சல் வந்துட்டேன். இன்னைக்கு உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான கதை சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு நதிக்கரை ஓரத்தில் பெரிய நாவல் மரம் இருந்தது. அந்த நாவல் மரத்தில் ஒரு குரங்கு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த குரங்கு எப்பயுமே ரொம்ப சந்தோஷமா அந்த பழங்களை எல்லாம் பறித்து சாப்பிட்டுட்டு விளையாண்டுக்கிட்டே இருக்குமா. அப்போ ஒரு நாள் அந்த நதியில ஒரு முதலை வந்துச்சு. அந்த முதலை சாப்பிடாம இருந்தனால ரொம்ப சோர்வா இருந்துச்சு. அப்போ அந்த குரங்கு அந்த முதலைய பார்த்து கேட்டுச்சு, முதலை நண்பா, நீ ஏன் இவ்வளோ சோர்வா இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்கல, ரொம்ப பசியா இருக்கு. அப்படியா? நீ கவலைப்படாத, இந்த மரத்தில் இருக்கிற பழங்கள் ரொம்ப ருசியாக இருக்கும். நான் இதை உனக்கு பறித்து கொடுக்குறேன். நீ சாப்பிட்டீன்னா உன்னுடைய பசி தீந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த குரங்கு முதலைக்கு அந்த நாவல் பழங்களை பறித்து கொடுத்துச்சான். அந்த முதலையும் அந்த நாவல் பழங்களை நல்லா ருசிச்சு சாப்பிட்டுச்சான். அடடா, இந்த பழங்கள் எவ்வளோ ருசியா இருக்குது, இது வரைக்கும் எனக்கு தெரியாம போயிடுச்சு. இனிமே தினமும் நான் இங்க வரேன், எனக்கு இந்த பழங்களை பறிச்சு தருவியா? கண்டிப்பாக முதலை நண்பா, நீ தினமும் இங்கே வா, உனக்கு நான் இந்த பழங்களை பறித்து கொடுக்குறேன் அப்படின்னு அந்த குரங்கு சொல்லிச்சான். தினமும் முதலையும் அந்த இடத்துக்கு வந்து அந்த பழங்களை சாப்பிட்டுச்சான். ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த பழங்களை தன்னோட மனைவிக்கு எடுத்து கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லி அந்த முதலை குரங்கு கிட்ட இருந்து நிறைய பழங்களை வாங்கி கொண்டு போய் தன்னோட மனைவி கிட்ட கொடுத்துச்சு. இந்த பழங்கள் இவ்வளோ ருசியாக இருக்கே, நீங்கள் எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? அதுவா, எனக்கு ஒரு குரங்கு நண்பன் இருக்கான். அவன் தான் இந்த பழங்களை எனக்கு பறிச்சு கொடுத்தான். இந்த பழங்கள் இவ்வளோ ருசியாக இருக்கே, தினமும் அதை சாப்பிட்ற அந்த குரங்கோட இதயம் எவ்வளோ ருசியாக இருக்கும். எனக்கு அந்த குரங்கோட இதயத்தை கொண்டு வந்து கொடுக்குறீங்களா? என்ன, குரங்கோட இதயமா? அவன் என்னுடைய நண்பன். அவனோட இதயத்தை நான் எப்படி எடுக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் அந்த குரங்கோட இதயத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாதான் நான் உங்ககிட்ட பேசுவேன், இல்லைன்னா நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க. சரி, கோவப்படாத, நான் உனக்கு அந்த குரங்கோட இதயத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலை அந்த குரங்கு கிட்ட போச்சான். அப்போ அந்த குரங்கு நிறைய பழங்களை பறிச்சு வச்சுட்டு இந்த முதலைக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சான். அப்போ அந்த முதலை சொல்லிச்சா, குரங்கு நண்பா, உன்னை என்னோட மனைவி கூட்டிட்டு வர சொன்னாங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் விசேஷம், நிறைய சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு என்னோட மனைவி உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் உனக்கு விருந்து. அப்படியா முதலை நண்பா, நான் கண்டிப்பாக வரேன். முதலை பொய் சொல்லி அந்த குரங்கு கூட்டிட்டு போகுதுன்னு சொல்லி அந்த குரங்குக்கு தெரியலையா. குரங்கும் அந்த முதலை கூட போச்சான். குரங்கு முதலையோட முதுகுல ஏறி நின்னுக்குச்சான். ரெண்டு பேரும் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் முதல்ல சொல்லிச்சா, முட்டாள் குரங்கே, உன்னைய என்னோட மனைவி எதுக்கு கூட்டிட்டு வர சொன்னா தெரியுமா? உன்னோட இதயத்தை சாப்பிட்றதுக்கு தான். உன்னைய கூட்டிட்டு போய் உன்னோட இதயத்தை நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்படின்னு அந்த முதல்ல சொல்லிச்சான். குரங்குக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சான், இந்த முதல்ல பொய் சொல்லி நம்மளை கூட்டிட்டு வந்திருக்குன்னு சொல்லி. முதலை நண்பா, இதை நீ முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா? என்னுடைய இதயம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னு அதை துவைச்சி மரத்தில் காய போட்டிருக்கேன். இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம கையோடு எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். இப்போ என்ன செய்கிறது? சரி, நீ திரும்ப அந்த மரத்துக்கு என்ன கூட்டிகிட்டு போ, அந்த இதயத்தை எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு குரங்கு சொல்லிச்சான். இந்த முதலையும் அது உண்மைன்னு நினைச்சு அந்த குரங்க கரைக்கு கூட்டிட்டு போச்சான். அப்போ குரங்கு ஒரே தாவா தாவி மரத்து மேலே ஏறி உக்காந்துக்குச்சான். அப்போ அந்த குரங்கு சொல்லிச்சான், ஏ முட்டாள் முதலையே, இதயத்தை வெளியில எடுத்தா யாராவது உயிரோட வாழ முடியுமா? நான் உன்னை என்னோட நண்பனா நினைச்சு உனக்கு எவ்வளவு உதவிகள் செஞ்சேன். ஆனா நீ உன்னோட குணத்தை காட்டிட்ட. இனிமே நீ என்னுடைய நண்பன் இல்லை, நீ இங்க வரக்கூடாது, இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லி அந்த குரங்கு கோவமா சொல்லிருச்சான். அந்த முட்டாள் முதலை
நல்ல நண்பனையும் அந்த பழங்களையும் இழந்துட்டோமே அப்படின்னு கவலையில அங்கிருந்து போயிடுச்சான். குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அந்த குரங்கு எப்படி தன்னோட புத்திசாலித்தனத்தால அந்த முதலைக்கிட்ட இருந்து தப்பிச்சிச்சு பார்த்தீங்களா? இதே மாதிரி நம்மளும் எதுக்கும் பயப்படாம அறிவா யோசிச்சு சாதுரியமா முடிவெடுக்கணும். ஓகேவா குட்டீஸ்? குட்டீஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற கதைகள் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகேவா குட்டீஸ்? பாய். தேங்க்யூ.